ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் போகிறோங்க. கேரட் அல்வா. இப்போ பிள்ளைங்களாம் ஆஃப் இயர்லி லீவில் இருக்காங்க. என்ன சாயந்தரம் பண்ணி கொடுக்குறது ஸ்வீட் டிஷ் அது இதுன்னு ஆஃப் இயர்லி லீவில் இருக்காங்க. இதுக்காக இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, நியூ இயர் வருது. நியூ இயருக்கு எப்படி ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணணுன்னா இந்த கேரட் அல்வா ஹெல்த்தியாக பண்ணணும்னா கேரட் அல்வாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட்டு, பால், ஜீனி, இது 3 பொருள் தான் நமக்கு தேவை. ரொம்ப அது இதுன்னு வேணும் தேவையும் இல்லை பொருள். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கேரட் அல்வா பண்ண போகிறாங்க. அதுக்கு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ கேரட் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த குளிர்காலத்துலேயும் நல்லா கொஞ்சம் இனிப்பான கேரட் கிடைக்கும்லங்க. இப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்குது கேரட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. கேரட்டு இனிக்க தான் செய்யும், இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி. இங்கே இந்த மாதிரி கிடைக்கும் நார்த்து சைடில். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 1 கிலோ கேரட்டுங்க இது. கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் மட்டும் விட்டுட்டு கேரட்டை நம்ம எப்பயும் காய்கெலாம் துருவோம்ல, அந்த மாதிரி துருவிட்டு அந்த நெய்யை மட்டும் ஊற்றிட்டு கேரட்டை கொஞ்சம் வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த கேரட்லேருந்து தண்ணி தண்ணி விட 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 கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். தண்ணி விடணும். இங்கே நெய்யிலே வதக்கிட்டு, நெய் ரொம்ப தேவை வேண்டாம், நம்ம நெய் போடாதீங்க. நெய் போட்டு அப்புறம் ரொம்ப நெய் ஆயிரும். கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுங்க. அது வதக்கத்தக்குன்னா கொஞ்சம் மூடி வச்சோம்னா அது தண்ணி விட நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ கேரட் போட்டோம். நல்லா வதக்கி அது நல்லா கொஞ்சம் அரைவாசி ஆயிடுச்சு. மூடி வச்சிங்கன்னா குறைஞ்சிரும். கொஞ்சம் குறைஞ்சோன்னா இப்போ 1 கிலோ கேரட்டு கொஞ்சம் 3/4 பங்குக்கு ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு 1/2 லிட்ரு பால் அது தேவைப்படுங்க. நம்ம காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் சூடாகவோ இல்லை வெதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆறி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கேரட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம இப்போ நம்ம பால் ஊற்றணும். எனக்கு பால் பாத்திரத்தில் நிறைய இருக்கனால நான் அப்படி இந்த கரண்டி எடுத்து ஊற்றுறேன். நீங்கள் அப்படியே ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். அந்த பாலை நம்ம கேரட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவு. இது குக்கரில் கூட பண்ணலாங்க. ஆனால் குக்கரில் பால், கேரட்டு, இந்த ஜீனி எல்லாத்தையும் போட்டு அந்த விசில் விட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை தாளித்து விட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பண்ணுங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பால் ஊற்றி அந்த கேரட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு விட்டுருங்க. மூடிட்டிங்கன்னா அந்த பாலில் திருப்பி அந்த கேரட்டு வேகணும். இந்த பால்லே திருப்பி அந்த கேரட்டு வேகணுங்க. பால் திருப்பி அது பொங்கி வந்து அந்த பால் இந்த பொங்கி வரும்ல, அந்த ஆடை வந்து அந்த கேரட்டோடு சேர்ந்து வெந்து வருங்க. இந்த மாதிரி நெய் தனியாக அந்த பால்லேருந்து திருப்பி அந்த கீலாம் அந்த மலாயெல்லாம் திருப்பி அந்த இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது கீழே அடியெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா நமக்கு அடி பிடிக்கணும்னு பயம் இல்லை. அதனால் கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. கொஞ்சம் அந்த பாலும் எல்லாமே வற்றின பின்னாடி இப்போ தான் நம்ம ஜீனி சேர்க்கணும். இந்த மாதிரி வற்றின பின்னாடி 1.5 கப்பு, ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்குறேன். ஒரு கட்டோரி சொல்லுவோம்ல நம்ம, ஒரு சின்ன கிண்ணம், ஒரு 200 கிராம் 100 கிராம் 150 கிராம் ஜீனிங்க. அந்த ஜீனி போட்டோன்னா திருப்பியும் கொஞ்சம் அந்த ஜீனி மெல்ட் ஆகி திருப்பி கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள். திருப்பி நம்ம கிளறி விட்டுட்டு திருப்பி அதை மூடி வச்சிட வேண்டியதான். இப்படி தான் டைம் எடுக்கும். இந்த அல்வானாலே நமக்கு டைம் எடுக்கும், அதுதான் நமக்கு தெரியுமே. அதனால் திருப்பி அந்த கேரட்டு இதுக்கு குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலான்னு வைங்களேன். குக்கரில் வச்சு ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ ஜீனியும் போட்டு அது நல்லா திருப்பியும் கெட்டியாகிடுச்சுங்க. நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இறக்கி வச்சாச்சு.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ்ஸு, பிஸ்தா என்னட்டு எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது. கொஞ்சம் 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 போட்டு நல்லா நெய்யில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேங்க. ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா போட்டிங்கன்னா நல்லது தானே. பிள்ளைங்க தான் எப்படி சாப்பிட போகுதுங்க, நம்மளும் சாப்பிட போகிறோம். இப்போ இந்த குளிர்காலத்துலலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்லாம். வீட்லேயும் இருக்குதுங்க பிள்ளைங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுற வேணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாங்க. எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இப்போ வின்டர்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட முடியாது. நம்ம சூடாகவே சாப்பிட்றலாம். அவ்வளோதான். இப்போ அப்புறம் திருப்பி 2 ஸ்பூனு நெய் போட்டுருங்க. ஏலக்காய் லாஸ்ட்டில் நுணுக்கி போடணுங்க. இன்னும் 2 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன்னு இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய், லாஸ்ட்டில் 2 ஸ்பூன், ஒரு 6-7 ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். ஏன்னா பால்லேருந்தும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்மெல் வரும், அந்த கீ ஸ்மெல்லு. அதனால் நெய் ரொம்ப தேவை. ஏலக்காய் 4-5 தட்டி போட்டுக்கோங்க. கேரட் அல்வா ஹிந்தியில் இப்போ வின்டர் சமயத்தில் காஜர் அல்வான்னு சொல்லுவாங்க. இது இங்கே ஃபேமஸ், இது காஜர் அல்வான்ட்டு. அப்புறம் சூடாக நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு சண்டே நான்வெஜ் இன்வெஜ்லாம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் டிஷ் பண்ணி, இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இதை பண்ணிவிட்டுங்கிற சைடில் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 1 ஹவர்கிட்ட ஆகுன்னு வைங்களேன். கொஞ்சம் ஃபுல்லாக அடுப்பில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஓகேங்க, அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டேங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.